அந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கொத்தாரியோடைய வரலாறு தெரியும். இது ஒரு 100 வருஷ பாரம்பரியமான கம்பெனி. இந்த கொத்தாரி ஃபர்டிலைசரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ கொத்தாரி 1958 வந்து எஸ்எஸ்பி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவுமே வந்து காமராஜ் நாடாரும் முராஜ் தேசாய் இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் ஃபார்மரோட இந்த கம்பெனி கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து கொத்தாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபர்டிலைசர் கம்பெனியாக இன்னும் போகல. ப்ராடக்ட் வைஸ் பிராண்ட் பெரிய லெவலில் போயிருக்கு. ப்ராடக்ட் வைஸ் இப்போ தான் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் லான்ச்சும் இந்த வெஹிக்கிளும் இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கைண்டுன்னு நான் சொல்வேன். யார் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதில்லை. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜென்செட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போய் ஒரு காரில் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபர்டிலைசரும் இருக்கும், லிக்விட் ஃபர்டிலைசரும் இருக்கும், ஜெனரேட்டரும் இருக்கும், ட்ரோனும் இருக்கும். இது மொத்தமாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் பவர் இல்லைனாலும் இட் கேன் பி ஆப்ரேட்டட், பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம். எல்லா விதமான ஃபர்டிலைசரும் அதில் அவைலபிளாக இருக்கும். எந்த விதமான பூச்சி மருந்து தேவை இருந்தாலும் அந்த மருந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணது முதல் வெஹிக்கிள் தான். இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காக சென்னையில் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய டீலர் மீட் வச்சு நாங்கள் மதுரையில் பண்ணுறதா இருந்தோம். பட் எங்களுக்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய எக்ஸ்பேன்ஷனால் அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் டீலர் ரொம்ப பெரிய நெட்வொர்க்கு. நாங்கள் கூப்பிட்டா 10,000 டீலர் வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாரையும் கூப்பிடணும். நாங்கள் அது கூப்பிடாமல் பண்ணால் முறையாக இருக்காதனால சென்னையில் வச்சு கார்பரேட் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டோம். கொத்தாரி இப்போ வந்து ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருக்கோம். மதுரையில் கொத்தாரி பப்ளிக் ஸ்கூலில் அதை ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ட்ரோன் பைலட்ஸ்ன்றவங்க வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், அவங்கள நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்டிலைசரும் ட்ரோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னென்னா, நான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ட்ரோன் வந்து ஃபியூச்சர் ஆகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போய் ஃபீல்டில் இன்றைக்கி வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ட்ரோனுன்னு வரும்போது எக்கனாமிக்காகவும் இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்ன்றது ரொம்ப கம்மி விலையில் நம்மளால் வந்து உரமை வந்து துளிக்க முடியும், லிக்விட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஒரு நியூ மாடல் கான்செப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். இப்போ இது வந்து சென்னையில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து இது மெயினாக வந்து விவசாயம் இருக்கிறது எல்லாமே வந்து மற்ற பகுதி தான். சென்னையை விட்டு மற்ற பகுதியில் தான் விவசாயம் இருக்குது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இத்தனை வண்டின்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு வருஷ பீரியடில் நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். எங்களுடைய கோல் என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி கொத்தாரி சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அவைலபிளாக இருக்கிறோம். எல்லா ஊர்லேயும் மிக்சர் போட்டிருக்கோம். எல்லா ஊர்லேயும் எங்கள் டீலர் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அந்தந்த மொழியில் குதிரை ஃபேமஸாக இருக்குது. எங்கள் பிராண்டை சொன்னால் என் நம்பிக்கை, ஃபார்மருக்கு 70-80 வருஷம் இந்த பிராண்டோட ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. விவசாயி அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ குதிரை பிராண்டில் அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை உருவாயிருக்கு. அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து உறுதியான பொருளையும் தரமான உரத்தையும் அதை வந்து எளிமையான முறையிலையும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ட்ரோன் சிஸ்டத்தை நாங்கள் லான்ச் பண்ணோம். எங்களுடைய ஃபர்டிலைசர் டிவிஷன் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. எங்கள் ட்ரோன் டிவிஷனும் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ட்ரோனில் வந்து சென்னை போலீஸுக்கு ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ட்ரோனில் எங்களை நிறைய சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரோனில் நிறைய எக்ஸ்பர்டைஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால் ஃபர்டிலைசரில் ட்ரோனை கொண்டு வரணுன்றது எங்களோட குறிக்கோளாக இருந்ததை நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சீக்கிரமாக 100% வந்து இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் டிபெண்ட்டாக இல்லாமல் நாங்களே தன்னிறைவு பெறுற மாதிரி ஒரு நிறுவனமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்களே ட்ரோனும் தயாரிக்கிறோம், நாங்களே உரத்தையும் தயாரிக்கிறோம், நாங்கள் டைரெக்டாக ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடச்சிரும். ஏன்னா அந்த காஸ்ட் கம்மியாக போய் விவசாயிக்கு அந்த விலையில் கிடைக்கும், பொருளும் தரமான பொருள் கிடைக்கும். ஒரு கார்பரேட் நிறுவனம் 70-80 வருஷம் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுவனம் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உரத்தில் வந்து தரம் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
என்ன காரணம்னா இதுக்காக நாங்கள் இன்னைக்கு லான்ச்ன்றது இன்னைக்கு நடக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அவர் அட்வைசர் சாரோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கார்த்திகேயன் உழைச்சிருக்காரு, எங்கள் டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப. அதனால இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் கொத்தாரிக்கு. இதில் இப்போ நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய வளர்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பீங்க. இதை உங்களுக்கு இந்த தருணத்து மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். 500 ரூபா ஒரு ஏக்கருக்கு சார்ஜ் பண்ணுறோன்றாங்க. இப்போ நாங்கள் ஒரு விவசாய ஒரு ஊருக்கு நாங்கள் கஸ்டமர் ஆயிட்டோன்னு வைங்க, அந்த ஊரில் நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய விவசாய குடும்பங்கள் இருக்கும். எனக்கு 15 ஏக்கர் கொடுத்தா தான் நான் வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடத்துல ஒரு ஃபார்மரோட கிளைண்ட் ஆயிட்டான்னு சொன்னால் 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸை பெருசாக்குறோம். ஸோ ஒரு ஊருக்கு எங்கள் வண்டி அந்த கிராமத்துக்கு ஒரு 10 கிராமத்தை அனுசரித்து ஒரு ஊரில் எங்கள் வண்டி போயிடும். அங்கே என்னோட ஆள் அவைலபிளாக இருப்பான், யார் கூப்பிட்டாலும் போவான். அதனால வந்து அது ரெண்டாவது சீசன். நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், சீசன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் எந்த ஏரியாவுக்கு எப்போ தேவை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் 50-60 வருஷமாக விவசாயத்தில் இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு ஸ்டடி இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுப்போம். இது மெயினாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 1 ஏக்கர்ப்பா நீ 500 ரூபா தான் கொடுப்ப, அங்கே நான் வர முடியாதுன்றது இருக்காது. 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். பட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுடைய கஸ்டமர், அதே வந்து ஃபார்மர். 100% எஃபெக்டிவாக இருக்கும் சார். இப்போ 500 ரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோம், உங்களுக்கு விவரம் தெரியும். 500 ரூபாயில நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு வண்டி போய் ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 500 ரூபாயில உரம் தொளிக்க முடியும்னா அதை விட எக்கனாமிக்காக ஹியூமனில் பண்ண முடியாது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு தம்பி போய் அங்கே போய் வேலை செய்தாலும் அவர் ஒரு நாள் வேலை என்ன, அதை என்னுடைய ட்ரோன் டிவிஷனில் உள்ளவர் சொன்னார். ஒரு அரை நாள் ஆகும் ஒரு ஏக்கர் ஒருத்தர் பண்ணுறதுக்கு, 10 நிமிஷத்தில் இவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. அதனால் நாங்கள் காஸ்ட்டை குறைச்சிடுறோம். அதுவும் விலை கூட இருந்துச்சு, 800 ரூபா இருந்துச்சு. என்ன சார் கிரிப்டோ ப்ரைஸ்லாம் 800 ரூபா 900 ரூபாலாம் இருந்துச்சு. நாங்கள் ரெடியூஸ் பண்ணி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். ஏரியா கூட 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 உங்களுக்கு வந்து மிடில் மேன் குறையும். ரொம்ப முக்கியம், இடைத்தரகர்கள் இதில் இருக்காது. டைரெக்டாக நாங்கள் ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ஃபார்மருக்கு பிராண்டு தெரியும், ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். இதுக்கு வேறு ஒன்றும் பெரிய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. இரண்டாவது வந்து நாங்கள் நிறைய ட்ரோன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நிறைய நாங்களே ட்ரோனும் கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஃபார்மரும் கொத்தாரியும் ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அப்படி கனெக்டடாக இருக்கும்போது ஃபார்மருக்கு அந்த பயன் கிடச்சிடும். எங்களுக்கும் ஒரு பப்ளிக் கம்பெனி, இது தனி நபர் கிடையாது. ஐ எம் எம்ப்ளாயி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி, பொது நிறுவனம். 1 லட்சம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. கம்பெனிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். அதனால ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இதான் ஒன்று வந்து மார்க்கெட்டில் இருக்குது. கொத்தாரி முன்னாடி பண்ணியிருக்காங்க, இப்போ கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணி இவங்க நியூ டீம் வச்சு லான்ச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னா உரத்தில் வந்து தரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோன்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாமா, இதோட கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாமே சர்டிஃபை பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட ஆக்சஸ் பண்ணி ஃபார்மருக்கு எது பெட்டர், எதை கொடுத்தா பயனடையும். ஏன்னா நான் மற்ற ப்ராடக்டை பற்றி குறை சொல்ல விரும்பலை. எங்கள் ப்ராடக்ட் வந்து தரத்தோடு போகிறதுனால தான் கொத்தாரி வந்து தைரியமாக 70 வருஷமாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு விவசாயிக்கு விற்று இன்றைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களது இன்றைக்கே அவர் சொல்கிறார் ஓவர் புக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி நிறுவனத்து மேலே உள்ள நம்பிக்கை தான்.